போல் பல அடிப்படை பிரச்சனைகளை மக்கள் என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. அடிப்படையில் காவிரி பாயக்கூடிய மாவட்டத்தில் குடிக்க தண்ணி கிடையாது, ரோடு கிடையாது, சரியான லைட் ஃபெசிலிட்டிஸ் கிடையாது, பெண்கள் பாதுகாப்பிற்கு குறிப்பாக சிசிடிவி கிடையாது. இப்படி பல பிரச்சனைகள் இன்னும் பொது கழிப்பறைகள் கூட ஒழுங்காக இல்லாத சூழலில் தான் இந்த தொகுதி இருக்குது. பல்வேறு கிராமங்களில் அப்படி தான் இருக்குது. அதே போல் பல்வேறு இடங்களில் இந்த பட்டாவிற்கான பிரச்சனைகள் இருக்குது. மக்கள் பட்டாவிற்காக போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்படி அவர்களுக்கு தேவையான அத்தனை அடிப்படை விஷயங்களையும் முதல்ல கூட இருந்து இந்த தொகுதியை அடிப்படையில் வளர்ச்சிக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறதான் என்னுடைய முதல் திட்டமாக இருக்குது. அதை நோக்கி தான் எங்களுடைய பயணம் இருக்கும். ஒவ்வொரு மாதமும் இந்த தொகுதியினுடைய மக்களை அந்தந்த ஊருக்கே போய் சென்று பொது இடத்துல அவங்கள சந்தித்து அவங்களுடைய பிரச்சனையை கேட்டு அதை சரி செய்யணும். இதை ஒவ்வொரு மாதமும் தொடர்ந்து அவங்களை சந்திக்கக்கூடிய அந்த ப்ராக்டிஸை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதே போல் பொதுமக்கள் சொன்ன அந்த முதல் கம்ப்ளைண்ட் இருக்கு இல்லையா, எம்எல்ஏவை தொடர்பு கொள்ளவே முடியல அப்படின்னாங்க இல்லையா, அவங்களுக்காக பிரத்யேகமாக ஒரு மொபைல் நம்பர், ஒரு மெயில் ஐடி, ஒரு கம்ப்ளைண்ட்டுக்கான வெப்சைட், இது எல்லாத்தையும் உருவாக்கி என்னுடைய விசிட்டிங் கார்டை நானே நேரடியாக நன்றி சொல்ல போகும்போது அவங்களுக்கு கொடுக்கணுன்றது இருக்கேன். அதே போல் ஒவ்வொரு ஒன்றியத்திலும் ஒரு எம்எல்ஏ குறை தீர்ப்பு அலுவலகம் அப்படின்றத நான் பர்சனலாக தொடங்கி அந்த அலுவலகத்தின் மூலமாக நேரடியாக வரும் கம்ப்ளைண்ட்ஸ், புகார்கள், தேவைகளுக்கு அடுத்த 10 நாட்களுக்குள்ள தீர்வை நோக்கி என்ன நடவடிக்கை எடுக்க முடியுமோ அந்த நடவடிக்கை எடுப்பேன்னு ஆல்ரெடி நான் பொதுமக்கள்கிட்ட எல்லார்கிட்டையும் வாக்குறுதி கொடுத்துருக்கிறேன். அதை செய்ய போகிறோம். இப்படி எல்லா வகையிலையும் இந்த ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதியை தமிழ்நாட்டின் நம்பர் 1 தொகுதியாக மாற்றுவதற்கான அனைத்து வேலைகளையும் தமிழக வெற்றி கழகம் செய்யும். இல்லை, இது டிஎம்கே ஏடிஎம்கே எதிர்ப்பு ஓட்டுங்கிறத விட 50 வருஷமா 75 வருஷமா இவங்க மக்களை ஏமாற்றி சுரண்டனதுனால நம்மளை உண்மையிலேயே காப்பாற்ற ஒருத்தர் வரமாட்டாரா, ஒரு ஆளுமை வரமாட்டாரா அப்படின்ற மக்களுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமாக எங்கள் தலைவர் தளபதி வந்ததுனால வந்த ஓட்டு. இது எதிர்ப்பு ஓட்டு கிடையாது, மக்களின் நம்பிக்கைக்கான ஓட்டு. இது வரைக்கும் வேற வழி இல்லாமல் ஓட்டு போட்டாங்க. இப்போ நல்ல வழி பிறந்திருக்குன்னு தலைவருக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. இதுதான் வித்தியாசம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஊழல் இல்லாத ஆட்சி அமைப்புன்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக அவர் ஆட்சி தொடரும். அவர் அதுக்கான முதல்வராக இருப்பார். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கொடுத்தது மிகப்பெரிய சவுக்கடி ஆட்சியாளர்களுக்கு, ஆண்டவர்களுக்கும் மிகப்பெரிய சவுக்கடி மக்கள் கொடுத்துருக்காங்க. எங்கள் தலைவர் கண்டிப்பாக ஊழலாத ஆட்சி அமைப்பார். தமிழக மக்கள் போற்றும் அளவுக்கு அவர் ஆட்சி நடக்கும். எல்லா திட்டங்களும் மக்களுக்கான திகழ்வார். நானும் மக்களுக்கான எம்எல்ஏவாக கண்டிப்பாக தொடருவேன். கண்டிப்பாக சார். கழிப்பறை, பொது கழிப்பிடம் நிறைய பேர் கேட்டிருக்காங்க. நான் வாக்கு சேகரிக்க போனப்போ பார்த்தீங்கன்னா பொது கழிப்பிடம் நிறைய, எனக்கு 27, 28 இடத்துல தான் கேட்டாங்க. அது மக்களுக்கு அடிப்படை வசதி. நம்ம பெரிய கட்டடம் கட்டுறோம், நூலம் கட்டுறோம், இந்த மாதிரி பெரிய திட்டங்கள்லாம் செயல்படுத்துறதை விட அடிப்படை திட்டங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா அது நான் நேரடியாக பார்த்தது. அது எங்கள் தலைவர் கேட்டப்போ கூட சொன்னேன். பொதுமக்கள் என்ன கேட்டாங்கன்னு கேட்டார். இந்த மாதிரி பொது கழிப்பிடம் எல்லா ஊர்லேயும் கேட்குறாங்க, குடிநீர் வசதி கேட்குறாங்க. நீங்கள் மக்களுக்கு அடிப்படை தேவை என்னன்னு பார்த்தீங்கன்னா என்ன, குடிக்க தண்ணி. அந்த தண்ணி வசதி கூட எந்த கிராமத்துலேயும், காவிரி பக்கத்தில் ஓடுது, திருவம்பூர் பக்கத்தில் தான் இவ்வளோ பெரிய காவிரி ஓடுது. ஆனால் இங்கே காவிரிக்கு தண்ணி யாருக்கும் குடிக்க இல்லை. நீங்கள் ராமநாதபுரம் இவ்வளோ தூரம் போகுது, ராமநாதபுரம் குடிநீர் திட்டம்னு சொல்லி எல்லா மாவட்டத்துக்கும் போகுது. ஆனால் எங்கே கிடைக்கல, திருச்சி மாவட்ட மக்களுக்கு அது கிடைக்கல. கண்டிப்பாக அதுக்கான முயற்சி எடுப்போம். எங்கள் தலைவர் அதுக்கான உறுதியாக இருப்பார். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. பொது கழிப்பிடம் முதல் எனக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய இது முதல் ஃபண்டில் பார்த்தீங்கன்னா பொது கழிப்பிடம் தான். எனக்கு இதுவரையும் கோரிக்கை வச்சது, ஓக்கு சேகரிக்க போனப்போ பொது கழிப்பிடம் எல்லா ஊர்லேயும் கேட்டாங்க. அந்த பொது கழிப்பிடம் முக்கியம். முதல் இது பார்த்தீங்கன்னா அந்த பொது கழிப்பிடத்துக்கு தான். அதன் பிறகு குடிநீர், சாக்கடை வசதி, ரோடு வசதி, இது எல்லா கிராமத்துலேயும் இல்லாமல் இருக்குது. அது நான் கண்கூடாக பார்த்தேன். மக்கள் படுற அவலத்தை பார்த்தீங்கன்னா வாக்கு சேகரிக்க போகும்போது கண்கூடாக பார்த்தேன். அதெல்லாம் கண்டிப்பாக எங்களுடைய தலைவர் தளபதி விஜய் அவர்கள் ஆட்சியில் நிறைவேற்றப்படும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அமைச்சரை போட்டு எதிர்த்து போட்டிட்டு நீங்களும் அதே கட்சியில் இருந்திருக்கீங்க. இந்த வெற்றி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒரு கட்சி சார் மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்குது சார். எனக்கு 40 ஆண்டு காலம் உழைச்ச ஒரு கட்சி வாய்ப்பு தரல. என்னை தலைவர் தளபதி ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. நீங்கள் அவராகவே பார்க்குறாங்க. நான் வாக்கு சேகரிக்க போகிறப்ப என்னை தளபதி விஜயாவே பார்க்குறாங்க. எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். ஒரு வாழ்க்கையில் நான் வாழ்நாள் முழுக்க என் உயிருள்ளவர்லேயும் பார்த்தீங்கன்னா என்னுடைய தலைவருக்கு, இந்த கட்சி தொண்டர்களுக்கும் நான் விசுவாசமாக இருப்பேன். ஏன்னா என்னை தொண்டர்கள் கொண்டாடுறாங்க. நீங்கள் இந்த மாதிரி ஒரு தொண்டர்களை பார்க்கவே முடியாது. இந்த வெற்றி பார்த்தீங்கன்னா என்னுடைய தலைவருக்கு
தாவேகா என் கூட பயணித்த தொண்டர்களுக்கு, எங்களுடைய பகுதி செயலாளர், ஒன்றிய கழக செயலாளர், நகர செயலாளர், பேரூர் கழக செயலாளர், கிளைக்கழக செயலாளர், நான் வந்ததுக்கப்புறம் பூத் செயலாளர்னு போட்டோம். அந்த பூத் செயலாளர்களுக்கு அவ்வளோ பேருக்கும் இந்த தருணத்தில் வந்து நன்றி சொல்ல கடமைப்பட்டோம். மிகப்பெரிய உறுதுணையாக இருந்தவங்க எல்லாருமே, யாரையும் நம்ம சொல்ல, எல்லாரும் உறுதுணையாக இருந்தாங்க. எனக்கு வாய்ப்பு பொதுச் செயலாளர் எங்களுடைய அண்ணன் உசி ஆனந்த் அவர்கள், இந்த தருணத்தில் பார்த்தீங்கன்னா எங்களுடைய தலைவர் எனது அருமை அண்ணன் என் ஆனந்த் அவர்கள், அத்தனை பேருக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்காங்க. எங்கள் தலைவருக்கு எத்தனை முறை சொன்னாலும் இது நன்றி கடன் ஆகவே ஆகாது. அவருக்கு வந்து முழுக்க சொல்லிக்கிட்டே இருக்கலாம். நான் இருக்கிற என் வாழ்நாள் முழுக்க என்னுடைய தலைவர் விஜய் அவர்களுக்கு தான் நன்றி கடன் பெற்றிருக்கேன். என்னுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் ஆனந்தர்களுக்கும் நான் நன்றி கடன் பெற்றிருக்கேன். இந்த தொண்டர்களுக்கு நன்றி கடன் பெற்றிருக்கேன். என்னை கொண்டாடுறாங்க பார்த்தீங்களா பொதுமக்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைகள்லேருந்து நீங்கள் மகளிர்லேருந்து நீங்கள் அத்தனை பேரும் என்னை கொண்டாடினாங்க. யோசிச்சு பாருங்கள், அது யாரால்? என்னுடைய தலைவரால், என்னுடைய தலைவர் விஜயால். அவராக பார்க்குறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு என்ன பெரிய இருந்திருக்கும்னு நினச்சி பாருங்கள். நான் ஒரு இடத்துல போனால் அப்படியே 200 பேர் இருந்தால் 100 பேர் ஃபோட்டோ எடுக்கலாம். அவராகவே பார்க்குறாங்க மக்கள். நான் இப்போ யோசிச்சு பாருங்கள், என் வாழ்நாளில் நடக்க போகிறது, நீ ஆட்சியில் முழுக்க அவர் எப்படி நினைக்கிறாரோ ஊழல் இல்லாத ஆட்சி அமைப்பேன்னு சொல்லுது. அதுக்கு 100% உதவியாக நான் இருப்பேன். அதுக்கு முன்னுதாரணமாக திருவள்ளூர் இருக்கும். நீ எது இருக்கோ இல்லையோ, எங்கள் தலைவர் என்ன சொல்கிறாரோ என்ன நினைக்கிறாரோ அதுக்கு உதாரணமாகவே திருவள்ளூர் தொகுதி இருக்கும். நான் சொல்கிறேன், போதை இல்லாத திருவள்ளூராக ஒழிப்பேன்னு என் பேட்டியில் கொடுத்துருக்கேன். அது கண்டிப்பாக நடக்கும். போதை இல்லாத திருவள்ளூர் கண்டிப்பாக இருக்கும். எங்கள் தலைவர் போதை இல்லாத தமிழகமாக மாற்றுவார். கண்டிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கண்டிப்பாக அவர் சொன்ன அத்தனை வாக்குறுதியை நிறைவேற்றுவார். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவர் என்ன சொல்கிறாரோ அதை தான் கேட்டு நடக்க போகிறோம். அவர் நல்வழிப்படுத்துவார் கண்டிப்பாக. நீ இவ்வளோ தூரம் மக்கள் வந்து தன்னெழுச்சியாக திறந்து இன்றைக்கி வந்து வாக்கு செலுத்தியிருக்காங்க. அதுக்கு கண்டிப்பாக அவர் எங்களை வந்து 100% நல்வழிப்படுத்தி தான். அவர் என்ன சொல்கிறாரோ அதாங்க எங்களுக்கு வேலை. எங்களுக்கு என்னங்க தலைவர் சொல்கிறத கேட்குறது தான். 100% அவர் சொல்கிறத கேட்டு நடப்பார்.